ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? இயல் 7 பயிற்சி 7.4 முதல் கணக்கு என்ன கொடுத்துருக்கோம். 12 சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஓர் அலுமினிய கோளம் உருக்கப்பட்டு, ஒரு அலுமினிய கோளம், ஒரு கோளம் அதனுடைய ஆரம் 12 சென்டிமீட்டர். இது உருக்குறாங்க. உருக்கி என்ன செய்யறாங்க? 8 சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு உருளையா மாத்துறாங்க. இது அப்படியே கம்ப்ளீட்டா உருக்கி 8 சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு உருளையா மாத்தினாங்கன்னா உருளையின் உயரம் என்னது? அப்ப அப்படியே இதனுடைய கன அளவும் அதனுடைய கன அளவும் சமம். ஸோ முதல்ல உருக்கப்பட்டு அப்படின்ற வார்த்தையை நீ பார்த்துட்டீனாலே என்ன கண்டுபிடிச்சிடணும்? கன அளவு கண்டுபிடி. கோளத்தின் ஆரம் 12 சென்டிமீட்டர், உருளையின் ஆரம் தனித்தனியா கொடுத்துருக்க டேட்டாஸை எழுதிக்கோ. உருளையின் உயரம் என்னன்னு கேட்குறாங்க. அப்ப கோளத்தை உருக்கி உருளையாக செய்தால் கன அளவுகள் சமம். அதாவது உருளையின் கன அளவு சீக்வல் டு கோளத்தின் கன அளவு. உருளையின் கன அளவுக்கு என்ன ஃபார்முலா? பை ஆர் ஸ்கொயர்டு கழிச்சு உருளையின் ஆரம் வேற, இதோடைய ஆரம் வேற. ஸோ இதை R1ஆவும் இதை R2ஆவும் வச்சுக்கிடுவோம். ஓகே, இது R1, இது R2. R1 ஸ்கொயர்டு பை R1 ஸ்கொயர்டு உயரம் கழிச்சு, ஏன்னா கோளத்துக்கு உயரம் கிடையாது. இதுக்கு கோளத்துக்கு 4/3 பை R2 கியூப். ஓகே, கோளத்தின் ஆரம் R1, உருளையின் ஆரம் R2. பைக்கு பை அடிச்சிடலாம். R2 எவ்வளவு? 8 கழிச்சு தெரியாது. R1 எவ்வளவு? 12. ஓகே, இப்போ கழிச்ச மட்டும் இங்கிட்டு வச்சுக்கோ. முப்பத்தாறு. உருளையின் உயரம் 36. ஓகேவா? ரெண்டு கன அளவை ஈக்குவேட் பண்ணி கொடுத்துருக்க டேட்டாஸை போட்டால் அன்னோன் குவான்டிட்டி தெரியாதது கண்டுபிடிச்சிடலாம். அவ்வளோ.